சேனல். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ, தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நான் வந்து ரிஷி பொட்டிக்லேருந்து சாரீ வாங்கியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். 2 வாஷ் ஆனதுக்கப்புறம் சாரீ வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் ஏதாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பொட்டிக்ஸ்லேருந்து நான் சாரீ வாங்கியிருக்கேன். ஸோ 1 by 1 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பூஜா டிப்ஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா ஸோ நான் அந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரிஷி பொட்டிக்லேருந்து சாரீ வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ரிவ்யூ மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சாரீ தான் வைன் கலர் இல்லை ப்ரௌன் கலர், ஸோ நம்ம எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி வந்து ஆர்டர் போட்டேன். ஆனால் ஒரு விஷயம், நான் வந்து பிடிச்சி ஆர்டர் போட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த சாரீ வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ என்னடா சாரீ வந்து இப்படி இருக்குது, ஸோ இந்த சாரீ அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். ஸோ எதுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ப்ளைனாக ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. இது பார்க்கவே எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் யோசித்தேன், சரி ப்ளவுஸ் தைச்சி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ப்ளவுஸ் தைச்சி போட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் சாரியில் ஸோ இந்த சாரியுமே ஒன்று ஆகிடுச்சு. இன்னும் அவ்வளோ சூப்பராக வந்து சாரீ இருக்குது. இது கட்டினோடனே ரொம்ப ரிச் லுக்காக இருக்குது. ஸோ அதனாலே எனக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு எனக்கு. இது வாங்கி கிட்ட ஒரு 3 மாதம் கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். 1299 நினைக்கிறேன். ஸோ 1300 கிட்ட வந்துச்சு இந்த சாரீ. ரொம்பவே ஒர்த் அப்படி தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே சாஃப்ட் மெட்டீரியல், சாஃப்ட் சாரியாக இருக்குது. ஸோ இதுலேயே வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும். ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணியும் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் அந்த ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாரீ கட்டினோடனே அவ்வளோ ரிச் லுக்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து ஆர்டர் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு சாரீமே வந்து பார்த்த உடனே பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்ம ஆர்டர் போட்டுடுறோம். ஆனால் வந்ததுக்கப்புறம் வந்து பிடிக்காமல் போயிடும். ரொம்ப டேமேஜ் பீசஸ் அப்படி இல்லைன்னா இந்த கலர் செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நான் வந்து ரிஷி பொட்டிக்கில் வந்து 2 சாரீ வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 2 சாரீமே வந்து சூப்பராக தான் வந்துருந்துச்சு. எந்த ஒரு குறையுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ இன்னொரு அந்த சாரியோட ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அது வந்துட்டு இல்லை, ஊரில் இருக்குது. அதனால வந்துட்டு இந்த சாரீ மட்டும் ரிவ்யூ எடுத்து போட்டேன். ஸோ 2 வாஷத்துக்கு அப்புறமும் சூப்பராக இருக்குது சாரீ. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. கலருமே ஷேட் ஆகலை. ஸோ எந்த ஒரு நூல் பிச்சுட்டு வருதோ ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் சின்ன குட்டி குட்டி மாங்காய் டிசைன்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ முந்தானே வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சின்னதாக தான், பட் இது ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. நம்ம வந்து இந்த சாரீ வந்து 1 சைடாக பின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே உனக்கு டிரான்ஸ்பிரேஷன் ஒன்றும் தெரியாது. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஸோ நான் வந்துட்டு ஃபில்ட் எடுத்து தான் கட்டினேன். ஆனால் இது வந்துட்டு சிங்கிள் ஃபிட் கட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரிச் லுக்காக இருக்கும். நம்ம ஒரு பார்ட்டி வேர்க்கு அப்படி இல்லைன்னா சிம்பிளான ஒரு அழகாப்பு ஸோ அந்த மாதிரிக்கெல்லாம் கட்டிட்டு போனோங்க அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்மளை தான் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து சாரீ கட்டிட்டு போனேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்துட்டு சாரீ நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினேன் அப்படின்னு தான் கேட்டுட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபில்ட் எடுத்துமே காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ டக்குன்னு ஃபில்ட் எடுத்து எவ்வளோ நீட்டாக வந்து வந்துடுச்சு அப்படின்னு பாருங்கள். ரேண்டமாக தான் நான் வந்து ஃபில்ட் எடுக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிறேன். பாருங்க அப்படியே நிற்கிது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸுக்கு இது வர்த்தான சாரீ அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சூப்பராக வந்து ஃபில்ட் நம்ம எப்படி எடுக்கணுமோ அப்படியே வந்து இருக்கும். ஸோ நம்ம கட்டினா கூட அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு இந்த சாரீ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இந்த பேஜை வந்து நான் வந்துட்டு இது வாட்ஸ்அப்லலாம் புக் பண்ணல. நான் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு தான் புக் பண்ணி வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்கக்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சாரியோட ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா வீடியோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. நிறைய பொட்டிக்ஸில் வந்து நான் சாரீ எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சாரியாக வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க. நான் வந்து நிறைய பூஜா டிப்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு சாரீ ரிவ்யூ, ட்ரெஸ் ரிவ்யூ ஸோ எல்லாமே வந்து கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.